வீட்டில் உட்காந்துக்கோ, நீ நான் எப்படி சொல்கிறேன்னா, உன்னோட ப்ரொஃபஷனை நீ பாரு. நீ ஒரு பொண்ணு, உன் ப்ரொஃபஷனை நீ பாரு. நான் ஒரு பையன், என் ப்ரொஃபஷன் நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் சேரும்போது நம்ம லைஃப்க்கு எது கரெக்ட், நம்ம 2 பேரும் ஆனால் சொசைட்டிக்காக ஒரு லைஃப்பை வாழாமல் நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் என்ன கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைஃப்பை டிசைன் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதனால் நீ உன்னை மாற்றிக்கோ. எங்கள் அம்மாவுக்கு சுடிதார் போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. அதேமாரி என்னோட அப்பாவுக்கு வீட்டோட மாப்பிள்ள தான் பிடிக்கும், அதனால் நீ உன் ஜாபை மாற்றிட்டு, உன் ஜாபெல்லாம் விட்டுட்டு என்னோட வீட்டோட வந்து இருந்துரு, எனக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்களும் மாற்றிக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி ஜென்ரேஷன் ரோல்ஸை வந்து மாற்றிக்காதீங்க. ஓகே, வேறு என்ன சொல்ல வந்தேன்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஒருத்தவங்களை ஓன் பண்ணுறது அவங்க நம்ம ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். அவங்களே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. 24/7 வந்து விமன் வந்து மென்னை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மென் வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. டவுட், இந்த டவுட்டு, ஈகோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாவே அங்கே லவ் மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்துட்டு ஈகோவோ அப்புறம் இந்த மாதிரி டவுட்ஸோ இருக்கவே கூடாது, சேஸிங்கும் இருக்கக்கூடாது. அப்புறம் பழி வாங்குறது மனசுக்குள்ளாரையே வச்சுட்டு நீ அதை கண்டுபிடின்னு கேம்ஸ் ஆடுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஓப்பனாக உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை எல்லாருக்கும் வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டைன்றது ரொம்ப காமன். அந்த சண்டையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த இடத்துல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு 2 பேருமே யோசிக்கணும். ஒருத்தர் மட்டுமே அதில் ஒர்க் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பர்சன் வந்து டெய்லியுமே எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் நீ அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்த ஒரு 1 வீக்கில் சேஞ்ச் ஆவாங்க. அதுக்காக நான் பச்சை வண்டி மாதிரி சொல்ல கிடையாது. அவங்க ஒரு நல்ல விஷயத்தில் க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. மேபி லாஸ்ட் வீக் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது, லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி இந்த மந்த் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிருக்கலாம், அவங்க லைஃப் லெசன்ஸ் அதை கற்றுக் கொடுத்துருக்கும். அதனால் நீ அப்போலாம் இப்படி இல்லையே, இப்போ ரொம்ப மெச்சூரிட்டியாக ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகும்போதே ஃபேக் பண்ணிட்டு போகாதீங்க. உனக்கு எப்படிப்பட்ட பர்சன் பிடிக்கும், உனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டியாக ஒரு வேஷம், ஒரு மாஸ்கை போட்டுட்டு இதுதான் நான் அப்படின்னு அவகிட்ட காமிச்சிட்டு அதை வந்து உங்களால் லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது. அந்த ப்ராஜெக்ட்லாம் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் 3 மாதத்துக்கு மேலே உங்களால் ஆக்ட் பண்ண முடியாது. உங்களோட ரியல் செல்ஃப் வந்தே ஆகணும். ஸோ அத்தன்டிக்காக இருங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை இறக்கிக்காதீங்க. உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்ப லோ பண்ணி அவங்க வந்து கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு இவங்ககிட்ட பேசணும், இவங்க என்ன லவ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரேஞ்சுக்கு ஒன்று கீழே இறங்கணும், இல்லைனா அவங்க ரேஞ்சுக்கு நீங்கள் மேலே போகிற மாதிரி அவங்க இடத்துக்கு நீங்கள் போகணுன்றதுக்காக ஃபேக் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே போங்க, அப்படியே பேசுங்க. இதுதான் என்னோட ரியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அத்தன்டிக்காக இருங்க. அந்த அத்தன்டிசிட்டியே அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கல, உங்கள் ட்ரூ எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா அவங்க உங்களோட பார்ட்னர் கிடையாது. மேபி தே ஆர் யுவர் கார்மிக். சோல்மேட்ஸும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்மிக் பார்ட்னர் வேணுமா, சோல்மேட் வேணுமா அப்படின்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் யோர் டிசிஷன், ஹவு யூ லிவ் எவ்ரி டே எவ்ரி மினிட், ஹவு யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் யுவர் லைஃப். எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல நீங்கள் ட்ரூவாக இருக்கீங்களா, 2வது உங்களை நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்களா. உங்கள் ட்ராமாஸும் உங்களோட அன்ஹீல்டு பார்ட்டும் தான் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்களாகவும் வந்துட்டுருப்பாங்க உங்கள் லைஃப்பில்.